ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ இப்போ தான் ப்ரோமோ வந்துச்சு கைஸ். இன்னைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்கிறாங்க, அதையும் பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ நேற்று நடந்த வீரா சீரியலில் அதையும் ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், நம்ம வாய்ப்பாடாட்டம் நம்ம சொல்லியே பழகியாச்சு, இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வீரா சீரியல் என்ன நடக்குது அப்படின்னா, மாமனாரையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க நம்மளோட வீரா. சூப்பரா இருக்கு. இப்பதான் இந்த வீராவோட நடிப்பு வந்து செமையா இருக்கு. அதுதான் கைஸ், உண்மையை தெரிய வச்சாதான் நாடகம் வந்து அடுத்த அந்த அடுத்த கேரக்டர் வந்து அவங்க நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப மாறன் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வீராவுக்கு தெரிய வந்தங்காட்டியும் வீராவோட நடிப்பே டோட்டலா சேஞ்ச் ஆகி போச்சு. இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி விடுறன்னு வச்சுக்கிறது, இல்லைன்னா மாறன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது, இல்லைன்னா வெளியில போய் பொண்டாட்டி புருஷனா நடிக்க, வெளியில போய் விரோதியாட்டு நடந்துக்கிறது, உள்ள வந்தோடனே சொந்தக்காரங்களை பார்த்தோன்னே பொண்டாட்டி புருஷனா நடிக்கிறது. சரியா, இந்த மாதிரிலாம் அது பார்க்கவே போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ உண்மை தெரிஞ்சங்காட்டியும் வீரா வந்து மாறன் மேல காட்டுற அந்த அன்பு பாசம், சரியா, வீரா அது மாறனுக்காக மற்றவங்களெல்லாம் எதுக்குறது ரொம்பவே சூப்பரா இருந்தது நேத்து பார்க்கும்போது. மாமனாருக்கு நல்லா ரோஸ்ட் விட்டாங்க வீரா. நான் தானே சமைச்சேன், பால் பணியாரெல்லாம் நான் தானே சமைச்சேன், அப்ப நான் தானே சாப்பிட கூப்பிடுவேன், நீங்க எதுக்கு நீங்க மாறனை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா வாங்கு வாங்குன்னு மாமனாரை வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டாங்க. செம சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம போலீஸ்காரர் வர்றாரு இல்லையா, போலீஸ்காரர் அவர் வந்து நம்ம மாமனாரை மிரட்டுறாரு. அவர் வந்து உடனே என்னைய பார்த்து போலீஸ்காரங்களும் பயப்படுவாங்க, இப்ப என்னையவே வந்து அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம், இவன் தான், இவன் வந்து இங்க உட்காந்து பால் பணியாரம் தின்னுட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுதான் வீரா நல்லா கேட்ட விட்டாங்க. நீங்க என்ன பிரச்சனை என்னனாலும் நம்ம ரெகுலரா பண்ற விஷயங்களை செய்யாமையா இருக்க முடியும், அதுக்காக என்ன சாப்பிடாமையா இருக்க முடியும், அதையேவா யோசிச்சுட்டா இருக்க முடியும்? சரியான கேள்வி மாமனாருக்கு. அப்புறம் வேற என்ன, இந்த போலீஸ்காரர் வந்து கண்மணியும் அது யாரு நம்ம வீராவையும் கூப்பிட்டு வந்து பேசுவார் தனியா. அக்யூஸ்ட் கிட்ட எல்லாம் நாங்க எந்த இன்ஃபர்மேஷனையும் நாங்க சொல்ல முடியாது, விக்டிம் இவங்க கிட்ட தான் நாங்க சொல்ல முடியும்னு சொன்னோடனே ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் சொல்றதுக்குள்ள வீரா சும்மா வாங்கு வாங்குன்னு கிண்டல் பண்ணியே ஒரு வழியா அந்த போலீஸ்காரனை அடிச்சே விரட்டிட்டாங்க. சரியா, இன்னைக்கு ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, கடையில வந்து மாறனை வந்து அவமானப்படுத்துறாப்புல யாரு, இந்த போலீஸ்காரர். யார் சொல்லி செய்யறாங்கன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு கண்மணி சொல்லிதான் செய்வானான் இருக்குது. அதை வந்து கடையில வேலை செய்யற வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். அந்த வீடியோவை எடுத்து பெரிய அதிகாரிகிட்ட கொண்டு போய் காமிச்சு நியூஸ் வரைக்கும் போய் கடையில வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ்காரன் வந்து மாறனோட சட்டையை பிடிப்பான். மரியாதையா கையை எடு, மரியாதையா கையை இப்ப நீ எடுக்கிறியா, இப்ப நான் எடுக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி செமையா இருந்தது. வீராவோட நடிப்பு இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு தில்லா கெத்தா, இதே மாதிரிதான் ஹீரோக்களும் அந்த மாதிரி கெத்தா நடிக்கணும். சரியா, ஹீரோயின்கள் மட்டும் இல்ல, ஹீரோக்களும் அந்த மாதிரி கெத்தா நடிச்சா செம செம செம. வீரா சீரியல் இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியா, நான் கூட முதல்ல வீரா சீரியல் போரிங் போரிங் போரிங்னே சொல்லிட்டு இருப்பேன். இப்பதான் வீரா சீரியல் செமையா இருக்குது. சோ அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து பெரிய அதிகாரி கிட்ட நல்லா ரோஸ்ட் விடுது. உடனே போலீஸ்காரர் சொல்றாப்புல, டேய் மாறா, உன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்டா, உன் பொண்டாட்டி அழுக வைப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் நம்ம வீரா மேடம் கிட்ட செல்லுமா? செல்லாது. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வீரா சீரியல் இப்பதான் செமையா இருக்குது கேஸ். எனக்கு தெரிஞ்சு கண்மணியை விட நீ அடுத்து ராகவன் தான் வில்லனா மாறுவானோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா, பாய் கைஸ்.